யார் ஒருத்தனுக்கு, அதாவது உங்கள் பக்கம் வந்து யார் வெட்டி போடுறீங்களோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். இல்லாமல் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பாக அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். இது ஒரு தலைமுறைக்கோ இல்லை உங்களோட போகிறதுக்கு 7 தலைமுறைக்கும் அதை கொண்டு எடுக்கும். என்னென்னா அந்த நீங்கள் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிடமே யார் உங்களுக்கு எதிரியோ அந்த சம்மந்தப்பட்டவனுக்கு அடிவிழ ஆரம்பிக்கும். அவனோட வாழ்க்கையில் அதுக்கு மேலே அவன் சரிவை மட்டும்தான் சந்திப்பான். உங்களை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஆலயத்துக்கு போய் சென்று விபூதி பூசாமல் அவனோட பிரச்சனைங்கிறது தீரவே தீராது. இதை அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம். இது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த யாரோ ஒருத்தன் எதிரி உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுலாம் கொடுத்தானா அவன் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் தொந்தரவே கொடுக்க மாட்டான். இதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு அதே அந்த சிவகங்கை மாவட்டத்திலேயே அங்கே என்னோடய டிவோட்டிஸ் ஒருத்தர் வந்து அவங்க குடும்பத்தில் என்னென்னா, அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், 9 பேர். இந்த 9 பேருக்கும் அதாவது அந்த 9 பேருக்கும் அவங்களுக்குன்னா பெண் வாரிசு இருக்காங்க. 9 பேருக்குமே பெண் வாரிசு இருக்குது. இதில் 7 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 7 பேருக்கும் அந்த ஒவ்வொருத்தரோட வாரிசுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகள் தான். அந்த 7வது வாரிசு வரைக்கும் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 2 மாதம் இல்லைன்னா 6 மாதம் 1 வருஷம் இந்த பெண் வாரிசுகள் மட்டும் என்ன ஆகுதுன்னா அவங்களோட கணவர்கள் மட்டும் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. விபத்தில் இறந்துருவாங்க. ஏதாவது ஒரு விபத்தில் அவங்க கணவர் இந்த பெண்ங்க வந்து அங்கே கிராம வழக்கத்தில் அந்த வாழாவட்டின்னு ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இப்படியே இது ஒருத்தருக்கு இல்லை 7 பேருக்கு தொடர்ந்து வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க குடும்பம் சார்ந்தவங்களுக்கு இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது.